ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூரில் பயன்பாடற்று கிடக்கும் அம்மா பூங்காவினை சீரமைக்க கோரிக்கை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஹாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் பல லட்சங்களில் அமைக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் 500 அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள். கிராம அளவில் பொழுதுபோக்குக்கான பூங்காவுடன் இணைந்த உடற்பயிற்சி கூடம் அமைத்துக் கொடுப்பதன் மூலம் கிராமங்கள் தோறும் திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தில் கிராமங்கள் தோறும் பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் ஆகியோர் பொழுதுபோக்கும் வகையில் அம்மா பூங்காவுடன் இணைந்த உடற்பயிற்சி கூடம் அமைக்கும் திட்டம் கடந்த 2016-17 அரசால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் நிதியாண்டில் முதல் கட்டமாக தலா 500 அம்மா பூங்காக்கள் அம்மா உடற்பயிற்சி கூடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் அம்மா பூங்காவிற்கு தலா ரூபாய் 20 லட்சமும் அம்மா உடற்பயிற்சி கூடத்திற்கு ரூபாய் 10 லட்சமும் ஒதுக்கப்பட்டது. உடற்பயிற்சி கூடத்தில் உடலை வலிமையாக்கும் வகையில் நவீன விளையாட்டு கருவிகளும் இடம்பெற்றிருந்தது. இதனால் கிராமங்களில் உள்ள இளைஞர்கள் விளையாட்டு பயிற்சிக்காக நகரங்களுக்கு செல்லாமல் அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே பயிற்சி எடுத்துக்கொள்ளும் வசதி இருந்தது. தொடக்கத்தில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் அந்தந்த ஊராட்சி மன்றம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்கு கவனிக்கப்பட்டதுடன் அதன் செயல்பாடுகளும் அடிக்கடி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. ஆனால் நாளடைவில் இப்பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊராட்சிகள் தவிர 90% மேற்பட்ட ஊராட்சிகளில் கவனிப்பார் என்று பூட்டப்பட்டு சிதிலமடையும் நிலைக்கு தள்ளப்பட்டது. பராமரிப்பின்றி முட்புதராய் காட்சியளிக்கிறது. அதிலும் நடைபயிற்சி தளம் முழுவதும் முச்செடிகளும் புற்களும் முளைத்து நடந்து செல்ல இடையூறாக உள்ளது. பூங்காவில் சிறுவர்கள் விளையாட்டுக்காக அமைக்கப்பட்டிருந்த ஊஞ்சல், இருக்கைகள், சமதூக்கி விளையாட்டு, குடைராட்டினம், சறுக்கு விளையாட்டு போன்றவைகளில் அதிக அளவில் பாத்தீனை செடிகள் முளைத்து துருப்பிடித்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடற்பயிற்சி கூடமும் பயன்படுத்தாத காரணத்தினால் துருப்பிடித்து இறுக்கம் ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் உடற்பயிற்சி சாதனங்கள் போன இடமே தெரியவில்லை. இதனால் மாலை நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. மேலும் மது பாட்டில்கள் உடைந்த நிலையில் காணப்படுவதும், சிகரெட் பாக்கெட்டுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் பரவலாக இருப்பதும் பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் பராமரிப்புக்காக நிதி ஒதுக்கீடை எவ்வாறு மேற்கொள்வது என்பதிலும், உடற்பயிற்சிக்கான பயிற்சியாளர் யாரும் இல்லாததாலும் படிப்படியாக இது கைவிடப்பட்டதாக தெரிகிறது. பசுமை சூழலோடும் இயற்கை அமைப்போடும் அமைந்த இந்த பூங்காக்களில் முட்புதர்களை அகற்றி மீண்டும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்வோர் அதிகம் பேர் வந்து செல்லும் வகையில் ஏற்பாடு செய்வதற்கு மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு பூங்கா சீரமைக்கப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.